ஆராதனையை ஏறெடுக்கும்படியாக அருமையான போதகரும் நண்பரும் ஒருவர் அழைத்திருந்தார். அந்த ஆராதனை வேளையில கர்த்தரை நாங்கள் பாடிக்கொண்டே இருந்தோம், துதித்து கொண்டே இருந்தோம். அந்த நேரத்தில் எவ்வளோ பரவசமாக இருந்தது, எவ்வளோ இன்பமாக இருந்தது. எவ்வளோ உலகத்தில் தடைகள், போராட்டங்கள், பாடுகள், பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த ஆராதனை வேளையில் தேவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்த போது மெய்யாகவே அதை போல ஒரு சந்தோஷம், அனுபவம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இருக்காது என்கிற அளவுக்கு அது தேவ மகிமையை நாங்கள் கண்ணார கண்டோம். நாம் பாடிக்கொண்டே இருந்தோம், துதித்து கொண்டே இருந்தோம். நேரம் போனதே தெரியவில்லை. இன்னும் முடிக்கவே மனதில்லாமல் முடித்தோம். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னையும் உருவாக்கின ஒரு நோக்கமே நமது ஆண்டவரை பாடி துதிக்கும்படியாக தான். தாவீது நிறைய இடங்கள்ல சங்கீதங்கள்ல கர்த்தரை பாடி துதிக்கிறதை பார்க்கிறோம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நீங்க போற சபையுடைய அந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தலைப்பை வைத்திருப்பார்கள், ஆராதனையின் நேரம் அப்படின்னு. ஆம், ஜெபத்திற்கோ அல்லது பிரசங்கமோ நேரமோ அப்படின்னு இல்லாம ஆராதனையின் நேரம். ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும்படியாய் எனக்கு ஆராதனை செய்யும்படியாக அவர்களை அனுப்பிவிடு என்று சொல்லி ஒரு காரணத்தை சொல்லி தான் அழைத்து வருகிறார். இப்படியாக தேவனை எங்கெல்லாம் யோசபாத் ராஜாவும் சரி, தாவீது எங்கெல்லாம் கர்த்தரை ஆராதித்தார்களோ அங்கெல்லாம் கர்த்தர் வெற்றி சிறக்கிறதை பார்க்கிறோம். பாடல்களை பாடி நீதிமான் பாடி மகிழ்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். இப்படி அநேக இடங்கள்ல கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவர் விரும்புவதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை எல்லாவற்றையும் பிரஸ்தாபப்படுத்தியிருக்கிறார், மேன்மைப்படுத்தியிருக்கிறார், உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆனால் அதை போலவே நாம் தேவனுக்கு செய்ய வேண்டிய கனம்னு ஒன்று இருக்கிறது. அவரை துதித்து மகிமைப்படுத்தும் போது ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கி வந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை, போராட்டங்களை, பாடுகளை அந்த பாடல், ஆராதனை, துதியின் பகுதி அதை மாற்றி போடும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆகவே சில சபைகளில் ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது, சில சபைகளில் ஆராதனைக்கே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இது ரெண்டுமே சரி கிடையாது. தேவனுடைய வார்த்தைக்கு எவ்வளோ நம்ம இம்பார்ட்டன்ட் முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே போல தேவனுக்கு செய்ய வேண்டிய கனத்தையும் மகிமையும் நாம் செய்யும் போது அது மிக சிறந்ததாக இருக்கும். உலகத்தார் சொல்லுவாங்க சொல்லுவாங்க, அது ரெண்டுமே ரெண்டு கண்கள் மாதிரி அப்படின்னு. தேவனுடைய வார்த்தை, ஜெபம், ஆராதனை ரெண்டு கண்கள் மாதிரி. பிரியமானவர்களே, ஆகவே கர்த்தருக்கு நீங்கள் சும்மா இருக்கிற நேரங்களில் நீங்க தேவனை மெய்மறந்து இருக்கிற பாட்டு புஸ்தகத்தை எடுத்து நீங்க பாடி பாருங்களேன், துதிச்சு பாருங்களேன். ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தில் ஒரு சந்தோஷத்தை, சமாதானத்தை கட்டளையிடுவார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆம், நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமானால் எரிகோ கோட்டை, இப்படிப்பட்ட எல்லா மதில் சுவர்கள், தடைகள் நீங்க வேண்டுமானால் தேவனை துதிக்க வேண்டும், பாட வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். அவருக்குரிய கனத்தை நாம் ஒருபோதும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது, நாம் குறைத்து மதிப்பிடக்கூடாது. ஆகவே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தரை, போகும்போது ஹல்லேலூயா சொல்லுங்க, சும்மா இருக்கிற நேரம்லாம் பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. சும்மா இருக்கிற நேரத்தில் கர்த்தருடைய பாட்டு, நல்லவர், வல்லவர், எபினேசர், அப்படி இப்படின்னு அவரை எப்படியெல்லாம் நம்ம அவரை உயர்த்த முடியுமோ அப்படி புகழ்ந்து பாருங்க. எவ்வளோ இந்த புயல் நிமித்தமாய் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்களும் நானும் ஏறெடுக்கிற துதி, ஜெபம், இப்படிப்பட்ட ஆராதனைகள் மூலமாய் இப்படிப்பட்ட ஆபத்துகள் என்று கர்த்தர் காப்பார் என்பது நாம் அறியாத ஒரு உண்மையாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் கர்த்தரை துதியுங்கள். வசனம் சொல்லி முடிக்கிறேன். ஏசாயா 43:21 சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். பரலோகத்தில் எப்போதும் கர்த்தரை தேவதூதர்கள் துதித்து கொண்டே இருக்கிறார்கள். அப்ப பாருங்க, ஹல்லேலூயா, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்லி தூதர்கள் ஓய்வில்லாமல் துதித்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு கிடைக்கிற நேரத்தில் கர்த்தரை துதிப்போம். தேவனுடைய பரலோகத்தில் நாம் போகும்போது அது நமக்கு உபயோகமாக இருக்கும்.
நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். உடைய பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வைப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, உம்மை துதிக்கிற உதடுகளை எங்களுக்கு தாங்க. முழு இதயத்தோடு உம்மை துதிக்க, ஆனந்த களிப்புள்ள உதடுகளோடு உம்மை துதிக்க, ஆண்டவரே, கருத்தோடும் பாட, ஆவியோடும் பாட எங்களுக்கு கிருபை தாரும், உதவி செய்யும், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you. God bless you.